மோடி அவர்களிடமும் ஆர்எஸ்எஸிடமும் ஒரு சின்ன வேண்டுகோள், தமிழக மக்களின் சார்பாக ஒரு சின்ன வேண்டுகோள். பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 5 மாதத்தில் மாதத்திற்கு ஒரு முறை இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டிற்கு வந்து ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். ஏற்கனவே மோடியினுடைய, அமித்ஷாவுடைய, ஆர்எஸ்எஸ் கட்சியை Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. ஹலாலான இயற்கை வியாகரா. மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். மோடி அவர்களிடமும் ஆர்எஸ்எஸிடமும் ஒரு சின்ன வேண்டுகோள், தமிழக மக்களின் சார்பாக ஒரு சின்ன வேண்டுகோள். பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 5 மாதத்தில் மாதத்திற்கு ஒரு முறை இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டிற்கு வந்து ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். ஏற்கனவே மோடியினுடைய, அமித்ஷாவுடைய, ஆர்எஸ்எஸ் கட்சியை ஒத்த ஓட்டு பாஜக என்று தமிழ்நாடு பெருமையோடு பேசுகிறது அல்லவா? அந்த ஒத்த ஓட்டு கூட கிடைக்காம முடித்து வைப்பதற்கு, பாஜகவிற்கு சமாதி கட்டுவதற்கு ரொம்ப சுலபமான விஷயமாக முடியும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பரிசீலிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நிர்மலா சீதாராமன், அதாவது நான் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். கேரளாவில் இந்த பேரிடர் நடந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கடல் புறத்துல போறாங்க, போற இடத்துல பேசுறாங்க, நீன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த வீடியோ போட முடியாது. அதாவது மக்களை பார்த்து, பாஜக மோடியை இன்றைக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த மக்களை பார்த்து நீ என்று ஒருமையாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆணவத்தினுடைய உச்சம். நீங்கள் நிர்மலா சீதாராமனுடைய எந்த பேட்டியை நீங்க எடுத்து பாருங்களேன், எல்லாத்துலேயுமே நீங்க அந்த ஆணவம் தலைகட்டி பறக்கிறத, கொடி கட்டி பறக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் என்ன அதை குறித்து 2-3 உதாரணங்களை மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் முக்கியமான சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்த போது ஹோட்டல்ல உணவுப் பொருட்களுடைய விலையெல்லாம் அதிகமாகுமே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு நிர்மலா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் உங்கள்கிட்ட போய் ஹோட்டல்ல சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல இதே மாதிரி போயிட்டு அங்கிருந்து பிள்ளைகளை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுல தாமதம் இருக்கு அப்படின்னா, ஆமா இங்க படிக்காம உக்ரைன்ல போய் யார் படிக்க சொன்னா, தோல்லையா சுமந்துட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இது நிகழ்ந்தது. அதே மாதிரி இப்ப கேட்டாங்க, இப்ப கூட சமீபத்துல கேட்டாங்க. இந்த பேரிடர் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பேரிடர் வந்தது இல்லையா, சென்னையிலேயும் வந்தது. அதை விட மிகப்பெரிய பேரிடர் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி. அதுலேயும் திருநெல்வேலி, தூத்துக்குடியை பற்றி சொல்லவே வேண்டாம். வரலாறு காணாத அளவிற்கு ஒரு பேரிடர். இதை தேசிய பேரிடராக அறிவிப்பீர்களா என்று கேட்டதற்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி வெங்காயத்தினுடைய விலையேற்றத்துக்கு நாங்க வெங்காயம் சாப்பிட்ற ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எல்லா பேச்சிலையுமே ஆணவத்தினுடைய உச்சம். நிர்மலாவுக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். படித்த படிப்போ இருக்கக்கூடிய அதிகாரமோ ஒருபோதும் மதிப்பை ஏற்படுத்தி தராது. ஒரு மனிதனுக்கு மக்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மனிதன் அன்பானவனாக இருக்க வேண்டும், இரக்கம் படைத்தவனாக இருக்க வேண்டும், மனிதாபிமானம் உள்ளவனாக இருக்க வேண்டும், எளிமையானவனாக இருக்க வேண்டும், சக மனிதனாக நடத்த தெரிந்தவனாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான் மக்கள் மதிப்பளிப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஒரு நாள் அடித்து சென்று விடும். இந்த நல்ல பொருளெல்லாம் நிற்கும், மற்றதெல்லாம் அடிச்சுட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வானிலை மையம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கனமழை வரும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மழை வரும்னு சொன்னாங்களா? கிடையாது, அப்படி சொல்லலை. அப்படின்னா இதனுடைய முதல் குற்றவாளி மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சியாளர்கள் என்பதுதான் முதல் செய்தி. சரியா? சரி, இப்போ மழை பெஞ்சிருச்சு, புயலோட மழையும் பெஞ்சிருச்சு, பெரும் ஆபத்து.
மக்களெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்களாம் எல்லா சேனல்லையும் நீங்கள் போட்டி போட்டு பார்த்துருப்பாங்க. எந்த அளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னால் முடிந்த உதவிகள் எல்லாம் உடனடியாக செய்தது என்பதையும் பார்த்தோம் இல்லையா? எதிர்கட்சிகளை மிகப்பெரிய அளவில் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் திறம்பட செயல்பட்டார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். இப்படி இருக்கும்போது கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்குறாங்க. முதல்ல தேசிய பேரிடர் அறிவிங்க அப்படின்னு நிர்மலா கிட்ட சொல்றாங்க. அது முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, கொடுக்குற பணத்தை சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கும் என்ன மாதிரியான பதில்களை சொன்னார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இது தொடர்பாக நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? என்ன கேள்வி அது? உங்க அப்பம் வீட்டு பணமா அப்படின்னு கேட்கிறாங்க. பணம் கேட்கிறோம். தமிழ்நாடு எந்த அளவிற்கு வருமானத்தை இன்றைக்கு ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது தெரியும். அதுல எந்த அளவுக்கு திரும்ப கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் நம்ம பல வீடியோக்களை பேசியிருக்கிறோம். உத்தரப்பிரதேசம் பீகாரும் என்ன கொடுக்குது, அவங்களுக்கு எவ்வளவு திரும்பி கொடுக்குறாங்கலாம் நம்ம பல வாட்டி பேசிட்டோம். சரியா? இப்ப பணம் கேட்கிறாங்க. மக்கள் இன்னலில் இருக்கிறாங்க. தமிழக மக்கள் இன்னலில் இருக்கிறார்கள். அதற்காக பணம் கேட்கிறாங்க. ஒன்றிய அரசிடம் கேட்கிறாங்க. உடனடியாக பிரதமரை நம்முடைய முதல்வர் போய் சந்திக்கிறார், பேசுறாரு எல்லாம். ஆனால் இப்ப என்ன, அதுக்கு ஒரு பதில் சொல்றதும் அதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்றோம், உங்க அப்பா வீட்டு பணமா அப்படிங்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? உங்களுடைய அப்பா வீட்டுக்கு ஆசையா நாங்க கேட்கிறோம். தமிழ்நாடு கேட்பது உங்களுடைய அப்பா வீட்டுக்கு ஆசையா? கிடையாது. எங்க பணம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்கிறோம். அப்படித்தானே கேட்கிறாங்க. வெறும் தப்பா எதுவும் கேட்கலையே இல்லையா? இதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா தினமலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். அதாவது ஷூனக்கி பரம்பரையை சார்ந்தவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பரம்பரையை சார்ந்த ஒரு 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 செய்தி ஊடகம். அவன் ஒரு கருத்து சித்திரம் அப்படிங்கிற பேர்ல ஒண்ணு போடுறான். என்ன போடுறான் தெரியுமா? நிர்மலா கையில சில ஒரு கட்டு பணத்தாளோட நிக்கிறாங்க. பின்னாடி பணத்தை கையேந்தி கேட்கக்கூடிய உதயநிதியினுடைய படம் சின்னதா படம். நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த கருத்து படம். இந்த தினமலத்தை எல்லாம் காரி உமிழ வேண்டும். தினமலத்தை மலம் துடைப்பதற்கு கூட பயன்படுத்த முடியாத அளவிற்கு அந்த மாதிரியான ஒரு பத்திரிகை அது. நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நிர்வாகத்துக்கு இதுல வேற அவங்க சொல்றாங்க, நான் தமிழச்சி தமிழன் அப்படின்லாம் சொல்றாங்க. தமிழ்நாடு இவ்வளவு பெரிய பேராபத்தில் இருக்கிறது, பெரிய சிக்கல்கள் இருக்கிறது, பணம் தேவைப்படுது. அதை தமிழ்நாடு அரசு கேட்கிறது. அதற்கு இந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், அமித்ஷாவிட்ட சொல்றேன், RSS காரங்கிட்ட நான் சொல்றேன், நிர்மலா அவர்களை நீங்கள் முடிந்தால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5 வாட்டி அனுப்புனா போதும். 40க்கு 0 என்பதை, 40க்கு 0 என்பது நடக்க போகுது. ஆனா ஒத்த ஓட்டு பாஜகங்கிற பெயர் இருக்கு இல்லையா, அதை மாத்தி 0 ஓட்டு பாஜக அப்படிங்கிற பெரும் பெயரை தமிழ்நாட்டு மக்கள் ஈட்டி கொடுப்பார்கள். கூடுதலாக ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சேம் கேரளாவிலையும் இவங்க ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கு. நீங்க கேரளாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காலம் காலமாக கொடுக்க வேண்டிய 57,000 கோடி ரூபாய் கொடுக்கணும் கேரளாவுக்கு. கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு மாநிலத்திற்கு எவ்வளவு ரூபாய் கடன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கிறது. அதுலயும் மிகப்பெரிய அளவில் கை வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. அந்த அளவிற்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜக ஆளாத, பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கேரளம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை இவர்கள் கைகளில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக ஆணவத்தின் உச்சியில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். திரும்பவும் நான் சொல்றேன், இவங்களுக்கு எல்லாருக்கும் பதவி மக்கள் போட்ட பிச்சை, அது நிரந்தரமானது அல்ல. ஆனால் இப்போ நேர்மையாக தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு மக்களுக்காக உழைத்து இப்படி ஒரு பதவிக்கு வந்தால் அதனுடைய அருமை தெரிந்திருக்கும். வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.